தலித்துகள் ஓட்டு வேணும், திரும்ப அவர்களுடைய முகம் வேணும். அவரு முகம் வேணும், பக்கத்துல நிக்கணும். இப்ப இப்ப கூட கூட பாத்தீங்கன்னா துணை முதல்வர் போய் பார்த்திருக்கிறாரு. லைவ்ல போயிட்டு இருக்குது. அது பார்க்கறது ஒரு நல்ல எண்ணத்துல கூட பார்க்கலாம். ஒரு புத்தகம் கொடுக்க வந்திருக்காரு, கருப்பு சிகப்பு புத்தகத்தை கொடுக்க வந்திருக்காரு. அந்த வகையில் நம்ம வரவேற்போம். அவர் பாவம், அவருக்கு என்ன அந்த இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. நீ சொல்ற கரெக்ட் தான். இனிமேல் அவர்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். அவர் இளைஞரணி செயலாளர் தான். தயவு செய்து திமுகவில் அதிகமான ஓட்டுகள் கிடைப்பதற்கு தலித்துகள் தான் காரணம். அது நாங்கள் கூட்டல் இருக்கிறனால இது மாதிரி கோரிக்கையெல்லாம் இன்னும் கோரிக்கை நான் 1 by 1 கூட சொல்கிறேன். நீ கேட்டதுக்காக இப்போ நான் அவர்கிட்ட குறிக்க வைக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் தான் இப்போ போகிற போக்கில் வந்தார். நான் கோரிக்கை நம்பர் 1, ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனே உருவாக்குங்கள். ஏனென்றால் இப்போ திண்டுக்கல்ல கூட செத்தது தலித் இல்லை. இப்போ கொலை பண்ணாங்கல்ல திண்டுக்கல் பக்கத்தில் வத்தலக்குண்டில், தலித்து அல்லாத 2 பேர் தான் லவ் பண்ணாங்க. அதை போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ ஆணவ படுகொலைன்றது சாதிக்கு இல்லை, அது மொத்தத்தில் சமூகத்திற்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு. அதை உருவாக்குங்க. அதை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஆணையத்தை வச்சுலாம் ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. உச்ச நீதிமன்றம் சில பரிந்துரைகளை செய்திருக்குது, அதை நடைமுறைப்படுத்து. 1. 2வது ரொம்ப முக்கியம், இந்த சாதிய மத போக்கை முன்னுடன் தடுப்பதற்கான மைக்ரோ லெவலில் நுண்ணறிவு பிரிவை இமிடியேட்டாக உருவாக்குங்க. மதக்கலவரத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே சாதி கலவரத்தை உருவாக்குறாங்க. நாளைக்கு நம்ம கூட்டணிக்கே சிக்கலாக வரலாம். ஏன்னா நம்ம கலவரம், சாதி கலவரம் நிறையா வந்துச்சுன்னா விடுவிச்சு ஆட்டோமேட்டிக் எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கலாம்ல. அது எங்கே மேலூரில் ஏன் தூண்டுறாங்க? ஆனால் அதை உருவாக்குங்கள். ரொம்ப முக்கியம், பஞ்சமி இளங்களை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்க. தாக்கோவுக்கு ஒரு தனி வங்கியை உருவாக்குங்க. இதெல்லாம் அடிப்படை தான். நாங்கள் ஒன்றும் பெருசாக ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் கேட்குறது எங்கள் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கேட்குறோம். நிச்சயமாக நீங்களாக தான் சொன்னீங்க. இப்போ உங்கள் தலைவரை துணை முதல்வர் சந்தித்தாருன்னு. துணை முதல்வருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம். இப்போ 4 இதெல்லாம் நான் கேட்காம இல்லைங்க. 2021 எங்கள் தலைவர் நேரடியாக சந்தித்து முதல்வரை கேட்டிருக்காரு, மனு கொடுத்துருக்கிறாரு. இன்னமும் கொடுமையை பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அப்புறம் கூட்டணியை உடைக்கிறதுக்கு சங்கத்தமிழ் பேசிட்டாருன்னு நம்ம மேலே பிரச்சனை பண்ணுவாங்க. 21ல கொடுத்த மனு இப்போ வரைக்கும் அது இது வரைக்கும் பண்ணலைங்க. ஏங்க நம்ம